மதுரையை எரித்த கண்ணகியை நமக்கு தெரியும். கண்ணகிக்காக தெற்கு முதல் வடக்கு வரை போர் புரிந்த மன்னனை நமக்கு தெரியுமா? சங்க கால வரலாறு என்றாலே நம் நினைவுக்கு வருவது சேர சோழ பாண்டியர்கள். ஆனால் அவர்களில் வடநாட்டு மன்னர்களையே நடுங்க வைத்த ஒரு மாவீரன் உண்டு. அவர்தான் சேரன் செங்குட்டுவன். கண்ணகிக்கு நடந்த துயரத்தை கேட்ட சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தான். ஆனால் அந்த கோவில்கள் சாதாரணமாக இருக்கக்கூடாது, அது இமயமலையிலிருந்து கொண்டு வரப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சபதம் எடுத்தார். கங்கை ஆற்றை கடந்து வடநாட்டு மன்னர்களான கனக மற்றும் விசயரோடு போர் புரிந்தார். போரில் அவர்களை வீழ்த்தியது மட்டுமின்றி தோற்றுப்போன அந்த மன்னர்களின் தலையிலேயே இமயமலை கல்லை சுமக்க வைத்து தமிழகம் கொண்டு வந்தார் செங்குட்டுவன். இது கற்பனை அல்ல, சிலப்பதிகாரம் கூறும் வரலாறு. ஒரு தமிழன் வடநாடு வரை சென்று வெற்றி கொடி நாட்டிய அந்த தருணம் தமிழ் இனத்தின் ஆக சிறந்த பெருமை. இவரது தம்பி இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம் இன்று வரை இந்த மாவீரன் புகழை பாடிக்கொண்டிருக்கிறது. சுமார் 50 ஆண்டு காலம் வெற்றிகரமாக ஆட்சி செய்த செங்குட்டுவன் தமிழர்களின் வீரத்திற்கு ஓர் மிக சிறந்த அடையாளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மாவீரன் சேரன் செங்குட்டுவன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வரலாற்று தகவல்களை சிறு கதைகளாக தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.